ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான நாள். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட புலிக்குட்டிக்கு வந்து இன்னைக்கு 5 வயசு ஆகுது. அவங்க கூட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து கொண்டாடினேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நிறைய முயற்சிக்கு பின் எனக்கு ஒரு 1/2 hour வந்து டைம் கிடைச்சிருக்குது அவங்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. அவனை பற்றின தாட்ஸ் மட்டுமே தான் என் மைண்டுக்குள்ளே இருக்குது. அவனை பார்க்க போகிறோங்கிறது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே இருக்கு. என் ஃபேஸையும் என் கண்ணையும் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஒரு பொட்டு தூக்கம் இல்லை எனக்கு. நைட்டு ஒரு 3-4 மணிக்கெலாம் அப்பாவை ப்ரே பண்ணிருந்தேன். இப்போது எப்படா அந்த டைம் ஆகும்னு சொல்லிட்டு மணி இப்போ வந்து ஒரு 5-10 கிட்ட ஆகுது. இங்கேருந்து 2 hours டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம புலிக்குட்டி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். போயிட்டு அங்கே எவ்வளோ நேரம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தெரில. பட் அது எல்லாமே எனக்கு ப்ரீஷியஸ் தான். அதனால வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாய்ஸ் வாங்கியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்க போனபோது அவன் கேட்டான் என்கிட்ட. வாய் திறந்து என் குழந்தை என்கிட்ட வந்து அது கேட்டுது. அதெல்லாம் முடிஞ்சளவு கலெக்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸு. வாங்க பார்க்கலாம். ஐயோ, ஆதுக்குட்டி பார்க்க போலாமா? வரியா நீ? வரியா புலிக்குட்டி பார்க்க போலாமா? புலிக்குட்டியை பார்த்தா பூனை குட்டியில ஓடிடுவேன் நீலாம். ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு நம்ம வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸஸ்ஸு அண்ட் அவர் கேட்ட டாய்ஸ் அண்ட் அவருக்காக கொஞ்சம் குட்டி குட்டி ப்ரௌனீஸு. பட் ஆனால் மிராக்கோ பிஸாரியா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரௌனீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்றுக்குன்னு பார்த்து எனக்கு அவர் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டாரு. இது அப்படியே என் பையனை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆதோ, ஆதுக்குட்டி, ஆதோ, ஆதோ. பா பா கிஃப்ட் இல்லடா, கிஃப்ட். கீழே வை. இந்தாங்க பிடிங்க. உங்களுக்கு அப்பா ஐ காட் ப்ரௌனிஸ் ஃபார் யூ. ஓப்பன். சூப்பர் ஸ்டார் ரஜினி. இதெல்லாம் யார் சொல்லி தர உனக்கு? எங்க நல்லா இருக்கு செருப்பு? டீஷர்ட் கூட நல்லா இருக்கு சாமி. விழுந்துச்சு பாத்தியா? ஆமா சாமி, இதுல நீங்க உள்ள போட்டீங்கன்னா வந்துடும். இது வழியா போடுங்க. போட்டுட்டு பாப்பா விழுந்துருச்சுடா தங்கம். சரி சாமி. அது ப்ராஜெக்ட் ரிலேட்டு. லாஸ்டா வாட்ச் வாங்கிட்டு வந்தல, என்னாச்சு வாட்ச்? அது குட்டி வாட்சுங்க, ஸ்பைடர் மேன் வாட்சுங்க. ஃபேன்ல அடிக்குதா? எங்க? ஆமாடா. வாய் அடிக்குது. எப்படி? கண்ணுல லைட் எரியுதா? லவ் யூ. கிஸ் கொடு, அப்பா கிஸ் கொடு. எங்க வந்திருக்கோம்? ஆதுக்குட்டிக்கு பேர் வச்ச கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கதான் வந்து ஆதுக்குட்டி இங்கதான் உனக்கு உட்கார வச்சு பேர் சூட்டணும்டா.
ஆதன்கிற பேர் இங்கதான் சூட்டணும். அது நான் வந்து பேர் வச்ச அந்த கோயிலுக்கு மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு கூட்டிட்டு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு எல்லாம் மிராக்கிள் மாதிரி இருக்குங்க. மனசே வந்து அவ்வளோ ஒரு நிறைவா இருக்கு எனக்கு. அப்பாக்கு மொத்தம் கூட உயிர். சரி பை சொல்லு பை. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா புலிக்குட்டி பார்த்துட்டு அப்புறமேட்டு நான் பெருந்துறை போயிருந்தேன். ஒரு சின்ன பேங்க் ஒர்க்கு. ஸோ அங்கே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு லக்ஷ்மி விலாஸ் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். அப்புறமேட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அவனை பார்க்க போறோங்கிறது நேற்று நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அவனை பார்க்க அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்காக கிட்டத்தட்ட எனக்கு தூக்கமே வரல. அப்படியே படுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். காலைல பார்க்க போறோம் அப்படின்னு அவனை பத்தின தாட்ஸ் மட்டும் தான் இருந்தது. ஸோ போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. என்னன்னா அவனை பார்த்துட்டு அவனை சர்ப்ரைஸாக வந்து கோயில்லையும் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணிட்டு மனசார பிரார்த்திச்சேங்க, நல்லதே நடக்கணும். அது மட்டும் தான் என் மைண்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்குது. என்னால் முடிகிற பெஸ்ட்டை வந்து அவனுக்கு பண்ணணும். நிறைய கனவுகள் இருக்கு, அதெல்லாம் சும்மா வீடியோவில் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு இவ்வளோ டயர்ட் இருந்தாலும் என் ஃபேஸில் ஒரு க்ளோவுக்கு காரணம் வந்து என்னோட புலிக்குட்டியை பார்த்துட்டோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ ஆக்சுவலி நான் ஒரு அப்ராட் ட்ரிப் போறேன். ஸோ அப்போ கேட்டேன், நான் வந்து உனக்கு என்ன தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டபோது ட்ரெயின் வேணும், ஏரோப்ளைன் வேணும், என்னமா கேட்குறான். ஸோ அதனால வந்து அவன் என்ன கேட்டாலும், அப்புறம் ஜேசிபி வேணும்னு கேட்டுச்சு. அது லாஸ்ட் பர்த்டேக்கு நான் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன் நான். அப்போ அது வந்து மண் ஆட்டோமேட்டிக் எடுக்க மாட்டேங்குதான். மண் ஆட்டோமேட்டிக் எடுக்கிற மாதிரி ஜேசிபி வந்து வேணும் அப்படிங்குது. ஸோ தொலைவி பார்க்குறேன் நான். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா புலிக்குட்டிக்கு நம்ம வந்து வாங்கி கொடுப்போம். எங்க இருந்தாலும் என் பையனுக்கு வந்து விஷ் பண்ணுங்க. அது ப்ளீஸ், எனக்கு அது வந்து வேணும். அவன் என்னைக்குமே நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அது ஒன்று மட்டும் தான் என்னோட ஹார்ட்ல இருக்குது. ஸோ நான் மனசார என் மகனை வந்து அந்த அளவுக்கு நான் வந்து விரும்புறேன். ஸோ அதனால அது பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். மறுபடியும் எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கு மைண்டுக்குள்ள. பார்ப்போம். ஸோ மறக்காம புலிக்குட்டிக்கு உங்களோட விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. பாய்.